சார் இந்த வெட்டுவோம் படம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டான்றாங்க. அக்ஷய்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் பண்ணோம், அப்படி ஒரு நடவடிக்கை பா ரஞ்சித் அவர்கள் பண்ண. நீங்க அதை எப்படி சார்? இல்லை, முதல்ல இதை பண்ண வேண்டியது ஸ்டண்ட் யூனியன் பண்ணணும். ஸ்டண்ட் யூனியன் பல வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 டைரக்டர் வந்து சிவகார்த்திகனுடைய லைன் அப்ல இருக்கிறாங்க. விநாயக் சந்திரசேகர் குட் நைட் டைரக்டர், அப்புறம் வந்துட்டு சிபி சக்கரவர்த்தியை திருப்பி வர்றாரு. அதுக்கு பிறகு வந்து வெங்கட் பிரபு. சாமி படம் பண்ணுறப்ப அந்த மாதிரியான நடக்குது. இதெல்லாம் தமிழ் சினிமா சாமி படம் பண்ணுற விரதம் இருப்பாங்க, அப்படி கோஇன்சிடென்ட்டாக நடக்கிறது தான் இது. வந்து அது ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க சாமி குத்தமாயிடுச்சு, இவங்க சரியாக வந்து அதை வந்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணாமல் ஒரு டைரக்டருக்கு பேசிக் கதையே இல்லாமல் எடுத்த படம் அது. அப்படி எல்லாருக்கும் விமர்சனம் வந்துச்சு. இப்போ திருப்பி அஜித் அவருக்கே கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ அவருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காரு அஜித். மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் கையிலையும் ரைட்டர்ஸ் கையிலையும் படம் சினிமா இண்டஸ்ட்ரி ப்ரொடியூசர்ஸ் கையில் இருக்குது. இங்கே என்னன்னா நடிகர் கை இருக்குது. நடிகர்கிட்ட டேட் வாங்கினா அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. 96-2 அது ஆரம்பிக்கப்பட்டு பவுண்டட் ஸ்கிரிப்ட் போய் சிங்கப்பூரில் 96 நடக்கிறதா தான் பிளான். ஹன்சிகா மோத்வானி டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க சார், இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, அப்பப்போ நடிகைகளை பற்றி இந்த மாதிரியான கிசுகிசுகள் வர்றது இதுதான். ஹன்சிகா மோத்வானி தமிழில் பெருசாக இப்போ ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு செய்தி போய்கிட்டு இருக்கு, அது எந்த அளவு உண்மைங்கிறது தெரியல நமக்கு. ஓகே சார். அண்டு அனிருத்தை பற்றியும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சர்ஜிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதன் மூலமாக தான் இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றின உங்களுடைய கருத்து? இல்லை, எல்லா நடிகளுமே ஸ்டீராய்டு எடுக்கிறது, இந்த மாதிரியான சர்ஜரி பண்ணுறதுலாம் சினிமாவிலையும் சரி காமனாக இருக்கக்கூடிய லேடிஸே பண்ணுறாங்க இல்லையா? ஏன் லேடிஸும் பண்ணுறாங்க, பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிங்கும் போது அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதனால தான் அப்படிங்கிறதுக்காட்டி அவங்க அதை காட்டிலும் அவங்க வந்து ப்ரொமோஷன்ஸ் நிறைய அன்றைக்கி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார். அதனால் வந்து இப்போ பண்ணியிருக்காங்களா என்னங்கிறது தெரியல. பட் அது ஒரு எல்லாரும் பண்ணுறாங்க, காமனாக பண்ணக்கூடிய விஷயம் தான். அண்ட் நக்குல் அவர்களை பற்றி படங்கள் வருதோ இல்லையோ, அவரை பற்றின சர்ச்சைகள் தொடர்ந்து வந்துகிட்டே சார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தார், ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வர சொன்னார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பிரகிடாவும் நக்குலும் வந்து ஒன்றா இருக்காங்கன்ற மாதிரியான டாக்ஸ் நியூஸஸ்லாம் வருது சார். அதை பற்றின உங்களுடைய இல்லை, நகுல் வந்து சமீப காலமாக பெருசாக ஒரு ஹிட் இல்லை. ஆனால் ஒருவேளை அவரே கலக்கி விடுவாராங்கிறது தெரியல. முந்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேகசின் இருக்கிற டைம்களில் சம்மந்தம் இந்த மாதிரியான ஒரு கிசுகிசுகளை அவங்களே போட சொல்லுவாங்க. ஒரு காசு இப்போ வந்து அவங்களே எங்களை எழுதுங்க பெருசாக ஹைப் இல்லைன்னு. இது தொடர்ந்து வர்றதை பார்க்குறப்ப அப்படி ஒரு சந்தேகம் இருக்குது. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் அவர் அவரை பற்றி தொடர்ந்து பேசினார். கண்டிப்பாக தொடர்ந்து பேசிட்டு இருந்தார். அப்புறம் சமீபத்தில் இதாகிடுச்சு, அவர் ஆஃப் ஆகிட்டார். இப்போ திருப்பி வந்து கிளப்பி இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஏதோ பிஆர் வேலை பண்ணுறாங்களாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக சார். இந்த வெட்டுவோம் படம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டான்றாங்க. இப்போது அப்படியே ஹிந்தி சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டவொடனே அக்ஷய்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் பண்ணோம், அவரே பண்ணி கொடுத்துருக்காரு அவருடைய சொந்த காசில். அப்படி ஒரு நடவடிக்கை பா ரஞ்சித் அவர்கள் பண்ணன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்காகவும் மன வருத்தமாகவும் இருக்குது. நீங்கள் அதை எப்படி சார்? இல்லை, முதல்ல இதை பண்ண வேண்டியது ஸ்டண்ட் யூனியன் பண்ணணும். ஓகே சார். ஸ்டண்ட் யூனியன் பல வருஷமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இவங்களுடைய ஜாப் வந்து இது நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ண மாட்டோங்கிறாங்க. இதுதான் சிக்கல். அங்கே இப்போ பல வருஷமாக வந்து அந்த ஸ்டண்ட் யூனியன் முயற்சி பண்ணுறாங்க எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போடணும்னு. இப்போ பத்திரிகையாளர் சங்கத்தில் இன்சூரன்ஸ் இருக்குது, ஓகே, பிஆர்ஓ யூனியனுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாம் அவங்க போட்டுக்குவாங்க. ஏதாவது கம்பெனியோட டைப் பண்ணி போட்டுக்குவாங்க, அவங்க கட்டிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் போட மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு சிக்கல். இதுக்கு ரஞ்சித் என்ன பண்ணுவார்? அந்த அவங்களே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்டண்ட் யூனியன் ட்ரை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சம்பவம் நடக்கக்கூடாது, நடந்துருச்சு, அதில் சில பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குங்கிறாங்க. அது பாதுகாப்பு குறைபாடுனா ரஞ்சித்தை நீங்கள் இந்த படத்தில் இன்வால்வே ஆகக்கூடாது. ஓகே, இது முழுக்க ஸ்டண்ட் மாஸ்டருடைய வேலை. இப்போ நான் டேரக்டர்னா எனக்கு ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எடுக்கணும்னா ஸ்டண்ட் மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு சேசிங் வேணும், இந்த மாதிரி ஒரு பைக் சேசிங் வேணும், இங்கே ஒரு பாம் பிளாஸ்ட் வரணும், இங்கே வந்து ஒரு வால் சட்டை வேணும்னு நான் கேட்பேன் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட. அவர் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவர் தான் எடுப்பார். முழுக்க அந்த சீனை டைரக்ட் பண்ணுறதே ஸ்டண்ட் மாஸ்டர் தான். ஓகே, அவர் யார் ஃபைட்டராக வரணும், எந்த லொக்கேஷன் எடுக்கணுங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதே ஃபைட் மாஸ்டர். அப்போ டைரக்டர் வந்து அதை சொல்வார். அது முழு பாதுகாப்பையும் அவங்களுடைய மற்ற விஷயங்களையும் உறுதிப்படுத்துறது வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் தான். ஓகே, அப்போ இது முழுக்க இந்த படத்தினுடைய டைரக்டர் கம் ப்ரொடியூசராக இருக்கார். வேட்டுவம் படத்தினுடைய டைரக்டர் கம் ப்ரொடியூசராக ரஞ்சித் இருக்கனால அவர் மேலே ஃபுல்லாக எல்லாம் பிளேம் பண்ணுறாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. நேற்று போய் அந்த குடும்பத்தை பார்த்து 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. சிம்பு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. இந்த யூனியனில் இருந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் போன உயிர் வராது. கண்டிப்பாக 2 குழந்தைகளும் இருக்குது, பெரிய வேதனை. இதுக்கு என்ன ஒரு முற்றுப்புள்ளினா இனி அடுத்து இந்த மாதிரியான ரிஸ்கியான காட்சிகளை எடுக்கிறதுக்கு நம்ம முன்னாடி
நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுக்கணும். ரூல்ஸ் இருக்குது, தமிழ்நாடு அரசும் ரூல்ஸ் போட்டிருக்கு, ஸ்டண்ட் யூனியன் ரூல்ஸ் போட்டிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கியான ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிறப்ப நீங்கள் ஒரு மெடிக்கல் டீம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. ஓகே, அது சில இடங்களில் பண்ணுறாங்க, சில இடங்களில் பண்ணாமல் விட்டுறாங்க. இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான கார் சேசிங் எடுக்கிறப்ப அவங்க உட்காந்துருக்க இடத்துல சுற்றி வந்து காரில் வந்து ஒரு சின்ன ஒரு ராடு மாதிரி போட்டு அதில் வந்து பபுள்ஸ்லாம் போட்டு வருவாங்க. அந்த மாதிரி போகிறப்ப பெருசாக அடிபடாது. ரெண்டு அட்வான்ஸ்டு காராக இருந்ததுன்னா கார் போய் விழுகிறப்ப அந்த பலூன் ஓப்பன் ஆயிரும். இந்த கார் வந்து ஒரு பழைய ஸ்கார்பியோ டைப் கார். ஓகே, அப்படிங்கும்போது அந்த ஃபெசிலிட்டிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. இன்னைக்கு தேவையும் இல்லை, அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, அதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். சார், தலைவன் தலைவி படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், எல்லா இன்டர்வியூஸ்லையும் டேரக்டர் அண்ட் ஹீரோ 2 பேரும் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, எங்கள் 2 பேருக்கு சண்டை என்னென்னா, இந்த சண்டை பெரிய அளவில் வெளியே, அதுக்கு முன்னாடி இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதன் காரணமாக நாமளே சரண்டர் ஆகிடலாம் அப்படின்ற ரேஞ்சில் தான் அவங்களும் இதை சொல்லிடுறாங்க. ஆமாம், எங்கள் 2 பேருக்குள்ள சண்டைன்னு. இப்போ உண்மையாகவே இந்த சண்டை சரியாச்சா இல்லையா? படம் பார்த்துட்டு விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு? இல்ல, படம் நல்லா வந்திருக்கிறதாக தகவல், பாட்டும் பெரிய வைரல் ஹிட். கண்டிப்பா சார். இந்த ப்ரொமோஷனுக்காக இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே ப்ரொமோஷன் தான். அந்த ப்ரொமோஷன்லேயே வந்து நான் புரோட்டா சாப்பிட்டேன், புரோட்டா போட கற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் மித்தியாமன் பேசிட்டு இருக்காங்க. மதுரையில் போய் நான் வந்து புரோட்டா போட கற்றுக்கிட்டேன், நான் வந்து கொஞ்சம் நாள் புரோட்டா மாஸ்டர் இருந்தேன், எனக்கு புரோட்டா பிடிக்கும், நான் டெய்லி புரோட்டாவாக சாப்பிட்டேன்னு தொடர்ந்து பேசுகிறாங்க. இது எல்லாமே ப்ரொமோஷனுக்காக, படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக. நீங்கள் தலைவன் தலைவி ஆடியோ லான்ச்சு, படம் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, நாங்கள் எங்களை ஷூட் பண்ணிட்டு சொல்லிட்டு போனால் அந்த படத்தை பற்றி விமர்சனமே வராது. கண்டிப்பாக. அப்போ எனக்கும் விஜய் சேதுபதிக்கும் சண்டை, 15 வருஷ பகை, நான் பண்ணவே கூடாதுன்னு இருந்தேன், அவர் என் கூட சேரவே கூடாதுன்னு இருந்தார், நாங்கள் 2 பேர் சேர்ந்துருக்கப்போ அப்போ அது வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். இப்போ இந்த ஆடியோ லான்ச்சது வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய இடமா மாறி போச்சு. இப்போ அந்த ப்ரொமோஷன் அவங்க 2 பேருக்குள்ளே ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருந்திருக்கு. ஆரம்பத்தில் அவர் போயிருக்காரு, அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு, அதுக்குரிய இவர் கூட சேர்ந்து பண்ணலாம், அவர் கூட சேர்ந்து பண்ணலாம், அவங்களும் சின்ன ஒரு வருத்தம் இருந்திருக்கு, சேர்த்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இன்னைக்கு பாண்டியராஜும் வேற ஒரு உயரத்துக்கு போயிட்டாரு, விஜய் சேதுபதியும் வேற ஒரு உயரத்துக்கு போயிட்டாரு. அப்படிங்கும்போது இன்னைக்கு அது வந்து சமாதானமாய்த்தான சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அதை இன்னைக்கு பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ப்ரொமோஷனுக்காக அந்த மேடைகளை பழைய கதைகள்லாம் பேசி ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணுங்காக பண்ணுறாங்க, அவ்வளோதான். அண்டு பராசக்தி படத்தில் ராணா ரகுபதி இருக்காருன்னு ரீசெண்ட் டைம்ஸில் வீடியோஸ்லாம் வந்துருச்சு சார். இது எந்த அளவுக்கு உண்மை? அண்டு திடுதுப்புன்னு ராணா ரகுபதி இந்த படத்துக்குள்ள வந்து ஒரு கேரக்டர் அதுக்கு தேவைப்படுதுன்னு நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்தாங்க. ஓகே, இப்போ ராணா வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அநேகமாக இந்த பொள்ளாச்சி ஷெட்யூலில் அவர் ஜாயின் பண்ணுறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் நடுவில் பெரிய அளவில் பிரேக் ஆயிருந்து சார். இதுக்கப்புறம் அப்படி ஒரு பிரேக் இருக்குங்களா? இல்லை, பிரேக் இருக்காது. ஆல்மோஸ்ட் படம் 60% முடிஞ்சிருச்சு. இன்னொரு 40% தான் பொள்ளாச்சியில் போயிட்டு இருக்கு. பொள்ளாச்சி முடிச்சுட்டு வந்தோடனே மதுரையில் ஏதோ ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்காங்க போல, அதோட படம் முடிஞ்சிருக்கு. சார், சிவகார்த்திகேயன் அடுத்து வெங்கட் பிரபு கூட நடிக்க போறாரு அப்படின்றத வெங்கட் பிரபு அவர்களே சொல்றாரு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஏன்னா ஒரு வாட்டியும் அது மாறிக்கிட்டே இருக்கு. டுவர்ட்ஸ் எண்ட்ல யாருன்றது இப்போ ஒரு 3 டைரக்டர் வந்து சிவகார்த்திகேயனுடைய லைன் அப்ல இருக்கிறாங்க. இந்த விநாயக் சந்திரசேகர் குட் நைட் டைரக்டர், அப்புறம் வந்துட்டு சிபி சக்கரவர்த்தியை திருப்பி வர்றாரு, அதுக்கு பிறகு வந்து வெங்கட் பிரபு. இப்போ என்னன்னா சிபி சக்கரவர்த்தி படம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இம்மீடியட்டாக ஆரம்பிக்கப்பட்ட அப்போ போகிற படம் வந்து சிபி சக்கரவர்த்தி படம் தான். அதனால் அந்த படம் தான் இப்போ சிபி சக்கரவர்த்தி படம் முடிச்சுட்டு தான் வெங்கட் பிரபு படம். அதுக்கப்புறமா தான் விநாயக் சந்திரசேகர். ஆமாம், அதுக்கடுத்து தான் இல்லை விநாயக் சந்திரசேகர். ஆக்சுவலாக ஆரம்பிக்க வேண்டிய படம் வந்து வெங்கட் பிரபு படம். ஓகே சார். அந்த படத்தினுடைய ஏற்கனவே அந்த பிரின்ஸ் பிக்சர்ஸ்னு நினைக்கிறேன், அந்த கம்பெனி வந்து அட்வான்ஸ் கொடுத்ததுனால இந்த ஃபினான்ஷியல் சைட்லேருந்து அவர் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் படத்தை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்ததுனால சிபி சக்கரவர்த்தி படத்தை முதல்ல முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்காங்க. ஸோ தனுஷ் தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் கமிட் பண்ணிட்டே வர்றாரு. இப்போ கடைசியாக வந்து போர் தொழில் படத்துடைய டேரக்டர் கூட தான் படம் பண்ண போகிறோன்றதை சொல்லிட்டாங்க. இந்த படத்தோடைய ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க? அது என்ன மாதிரியான கதைக்களமா? செட் ஒர்க்கு ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதம் எண்டுக்குள்ளே அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறார். இப்போ ஹிந்தி படத்தில் இருக்கிறார். ஆமாம் சார். அந்த படம் முடிச்சுட்டு வந்தோடனே இது ஆரம்பிக்கிறார். ஓகே சார். இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க காந்தாரா படத்தோடைய ஷூட்டிங் ஓவரால் முடிஞ்சிருச்சு, இது அஃபிஷியல் ரேப்புன்னு. பட் படம் முடிகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் அதில் நிறைய கஷ்டப்பட்டாங்க, நிறைய உயிரிழப்பு இருந்தது. இப்போ இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஓவராலாக முடிஞ்சிருச்சு, இந்த டீமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இவ்வளோ உயிரிழப்பு நடந்ததுக்கான காரணமாக என்ன சார்? இல்லை, ஒரு சென்டிமெண்ட் தான். காந்தாராங்கிறது அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சாமியுடைய பேர். கண்டிப்பாக ஒரு சாமி படம் பண்ணுறப்ப அந்த மாதிரியான நடக்குது. முந்தையெல்லாம் தமிழ் சினிமா சாமி படம் பண்ணுற விரதம் இருப்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படம் பண்ணுறப்ப இது சரியாக தப்பாக போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கிளப்பி விட்டாங்க. ஒரு ஆக்சிடென்டல் நடக்கிறது வந்து அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு பரிசலில் வர்றப்போ பரிசலோடு சேர்ந்து கவுந்து போச்சு. அப்படி கோஇன்சிடெண்ட்டாக நடக்கிறது தான் இது. வந்து அது ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க சாமி குத்தமாயிடுச்சு, இவங்க சரியாக வந்து அதை வந்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணாமல் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு தடங்கள் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து லாஸ்ட் ஷெட்யூலில் தான் அந்த
படகு விபத்து நடந்தது. அதுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு படத்தை முடிச்சிட்டாங்க. இப்போ அட்லி அல்லு அர்ஜுன் படம் எந்த ரேஞ்சில் சார் இருக்கு? அட்லி அல்லு அர்ஜுன் வந்து அந்த சிஜி ஒர்க்குக்காக அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அட்லி வந்தவொடனே இந்த படத்தை அப்படி ஆரம்பிக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது, இன்னும் எதுவும் வேறு எதுவும் ஆரம்பிக்கல. அநேகமாக அடுத்த மாதம் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கில் அந்த படத்தோட ஷூட்டிங் கிளம்புறதாக ஒரு பிளானில் இருக்கிறாங்க. கார்த்தி வாத்தியார்னு ஒரு படம் பண்ணார் சார், சர்தார் 2 பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ மார்ஷல்னு ஒரு படம் பண்ண போகிறார். இப்படி படம் பண்ணிக்கிட்டே இருக்கானா எதுவுமே ரிலீஸ் ஆக மாட்டேங்குது சார். அது காரணம் இல்லை, வாத்தியார் போன வருஷமே வர வேண்டிய படம். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப லாங் ப்ராஜெக்ட் அது. அந்த டேரக்டரை கொஞ்சம் திருப்பி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. படம் பார்த்துட்டு ஒரு பெட்டர்மெண்ட்டாக வரணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு நல்ல ஒரு காமெடி படம். கார்த்திக் படத்துலேயே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி படம் வந்தால் பேசப்படக்கூடிய படம் தான், நல்ல படம் தான். பட் ஒன்றுமும் ஒரு பேலன்ஸ் இருக்குது, ஷூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால அந்த படத்தை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ லக்கி பாஸ்கர் படம், கருப்பு, இவரும் 2 படம் லைன் அப்பில் வச்சிருக்காரு. இப்போ கருப்பு தான் முதல்ல ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக அப்படிங்கும்போது 2 படம் ஒரே கிளாஸ் ஆகுங்கிறதுக்காக அது கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது. அப்புறம் அடுத்த படம் இப்போ மார்ஷல் படம் இந்த மாதம் கடைசியில் அவங்க பிளான் பண்ணுறாங்க ஷூட்டிங். சார் சூர்யா சாரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் வச்சிருக்காரு. பட் என்ன இருந்தாலும் அவருக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, டேரக்டர்ஸை மாற்றிக்கிட்டே இருக்காரு. அதுக்கான காரணமாக என்ன சார் பார்க்குறீங்க? கதை தான். கதை வந்து அவருக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக தன்னை பில்டப் பண்ணுறதுக்கு உண்டான கதைகளாக இருந்தால் மட்டும் பண்ணுறாரு. இதெல்லாம் கதைக்கு அந்த ஹீரோ வருவாங்க. இப்போ ஹீரோவுக்கு கதை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் முழுவதுமாக நடிகர்கள் கையில் சினிமா இருக்குது. அது ஒரு ஆபத்தான விஷயம். இந்த நடிகர்கள் வந்து தன்னை உணர மாட்டாங்க. எனக்கு வந்து ஒரிஜினலாக நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, என்ன பிஸ்னஸ் இருக்குன்னா, அவர் 100 கோடி பண்ணாரா 150 கோடி பண்ணு, அவர் வந்து ஹெலிகாப்டர் உடைச்சார், நம்ம வந்து ஒரு பெரிய கப்பலை வாங்கி விட அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டு தான் அவங்கள பில்டப் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்களே ஒழிய, ஒரிஜினலாகவே அது படம் எப்படி கதை எப்படி இருக்குது, அந்த கதைக்கு நம்ம ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறது இல்லை. நடிகர்கள் கையில் சினிமா இருக்குது. மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் கையிலையும் ரைட்டர்ஸ் கையிலையும் படம் சினிமா இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் கையில் இருக்குது. இங்கே என்னன்னா நடிகர் கை இருக்குது. நடிகர்கிட்ட டேட் வாங்கினா அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு டேரக்டர். இப்போ முக்கிய ஒரு பெரிய நடிகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் படம் பண்ணுறாங்க, அந்த டேரக்டர் அவர்கிட்ட கம்ஃபர்ட்டாக இருக்கிறாரு, அவர் சொல்கிறத கேட்குறாரு, தன்னை கஷ்டப்பட்டு தான் வேலை வாங்குறாருன்னா அவரை தன்னுடைய கையில் வச்சுக்கிறாரு. அடுத்த படத்துக்கு அவரை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. படம் ஓடலைங்கிறது 2வது விஷயம். அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு சொல்லாமே, குட் பை டக்கிலேயே படம் அந்த படத்துக்கு ப்ரொடியூசருக்கு 80 கோடி ரூபா லாஸ். அப்பா, மைத்ரி மேக்கர்ஸ் இந்த பக்கமே அடுத்து மைத்ரி மேக்கர்ஸ் அந்த படம் நல்லா ஓடி இருந்ததுன்னா தமிழ் தொடர்ந்து படம் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக தமிழில் படமே பண்ண வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டு அவங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, இப்போ என்னன்னா அடுத்த ஆதிக்கை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. இப்போ ஆதிக்கு தான் அந்த படத்தில் ஒரு டைரக்டருக்கு பேசிக் கதையே இல்லாமல் எடுத்த படம் அது. கண்டிப்பாக அப்படி எல்லாரும் விமர்சனம் வந்துச்சு. இப்போ திருப்பி அஜித் அவருக்கே கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ அவருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காரு. அஜித் அவர் சொல்கிற இடத்துல ஷூட்டிங் வைக்கிறாரு, சொல்கிற டேட்டில் ஷூட்டிங் வைக்கிறாரு, 6 மாதம் வெயிட் பண்ணால் வெயிட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அதை நோக்கி தான் போகிறாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு 4 நாள் தேட்டரை ஃபுல் பண்ணி விட்ருவாங்க, அந்த ஆடியன்ஸ் படம் பார்த்தா போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு பெரும்பாலான நடிகர் வந்துட்டாங்க. கதையை விட்டுட்டு அவர் வந்து இந்த மாதிரி தன்னை பில்டப் பண்ணுற படங்களாக தேர்ந்தெடுக்கிறது தான். அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா கையை சுட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மாற்றி தான் ஆகணும். அது கூடிய வரை நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். சார் கமல் சார் அடுத்து என்ன ப்ராஜெக்ட்லாம் சார் பண்ணுறாரு? அதான் அந்த அன்பறிவு படம், அந்த படம் தான் அடுத்த லைனப்பில் வச்சுருக்கிறாரு. ஒன்றும் ஆரம்பிக்கலை. அந்த அடுத்த ஒரு எம்பி ஆகிட்டார், கொஞ்சம் பொலிட்டிக்கல் வேலை இருக்கிறதுனால தள்ளி போகுது. எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. அது அண்ட் அவருடைய கனவு படம் தெரியும், மருதநாயகம். ஆமாம் சார். மருதநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஏஐயில் கொண்டு வர போகிறாங்கன்ற டாக்ஸ்லாம் நடுவில் இருந்துச்சு. அதுக்கான வேலையில் அவர் ஈடுபட்டிருக்காரு. ஏன்னா அதுக்காக தான் அவர் ஏஐ படிக்க போனார்லாம் சொன்னாங்க. இல்லை ஏஐ படிக்க போனதும் ஒரு காரணம். ஓகே சார். ஆனால் அவர் அங்கே ஒரு பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த கேஹெச்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் அங்கே நிறையா இது இருக்கார். 6 மாதம் இருக்கா அவர் கிரீன் கார்டு ஹோல்டராக இருக்கிறாரு. 6 மாதம் அமெரிக்காவில் இருப்பார், 6 மாதம் இங்கே இருப்பார். அங்கே ஒரு செட் பண்ணிட்டார், பிஸ்னஸ் செட் பண்ணி வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன். இந்த கேஹெச்னு அவருடைய இது அவரே சொல்லியிருப்பார். ஆமாம் சார். அது அங்கே ஒரு ஸ்டோர் மாதிரி ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காருன்னு வச்சுங்க. இதை பொறுத்த மருதநாயகம் அதோட சேர்த்து ஏஐயும் கற்றுக்கிட்டார். ஓகே, கற்றுக்கிட்டாரு. இந்த மருதநாயகம் பண்ணுறது, மருதநாயகத்தை வந்து ஏஐயில் பண்ணால் அவ்வளோ ரியாலிட்டியாக இருக்காது. கண்டிப்பாக லைவாக பண்ணால் தான் இருக்கும். ஒரு பெரிய பட்ஜெட்டு, பெரிய செலவு. 2வது இப்போ உள்ள அவருடைய உடல்நிலை, அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் பண்ணலாம். இப்போ ஏஐயில் பண்ணுவாரா என்னங்கிறது தெரியல, பண்ண மாட்டார் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் விக்ரம் அவர்கள் சார் மடோனா அஸ்வினி வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் பிரேம் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த மாற்றத்துக்கான காரணம்? பிரேம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது 96-2. அது ஆரம்பிக்கப்பட்டது பவுண்டட் ஸ்கிரிப்ட் போய் சிங்கப்பூரில் 96 நடக்கிறதா தான் பிளான். ஓகே, அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணாங்க. அது என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த படம் அப்படியே ஹோல்டில் போட்டாங்க. பவுண்டட் ஸ்கிரிப்டடாக ஆக்கி ஆர்டிஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சிங்கப்பூரில் போய் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்து ஐஸ்வர்யா கணேஷ் பண்ணுறதாக இருந்தது. ஓகே, திடீர்னு பார்த்தா அந்த படம் அப்படியே ட்ராப் ஆக்கப்பட்டு திருப்பி விக்ரமும் இவரும்
ஆக்சுவலாக வேல்ஸுக்கு வந்து விக்ரம் டேட்டும் இருக்குது, பிரேமும் வச்சிருக்கிற டேட்டு. ஓகே சார். பிரேமுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த படம் 96 2 ஆரம்பிக்கிறதுக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்த்தா 96 அந்த ஆர்டிஸ்ட் ஏதோ சில சிக்கலில் அந்த படம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு டிலே ஆகுது. ஓகே. இவர் இந்த மடவன் அஸ்வின் படத்துக்கு ரொம்ப நாளாக இவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு அங்கேயும் இந்த கதைக்கும் டேரக்டருக்கும் ஏதோ ஒரு சிங்க் ஆகாமல் இருந்துச்சு. ஓகே. அப்போ 2 பேரையும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. இப்போ இந்த சமீபத்தில் இந்த வாடிவாசல் நடந்துச்சு, ஆமாங்க சார், சேம் அதே ப்ராப்ளம் தான். வாடிவாசல் சூர்யா பண்ணுறதா இருந்துச்சு, அது ஏற்கனவே தெரியும், டிலே ஆகுது. நான் நிறையா டேட் கேட்குறாரு, உடனே பண்ண முடியாது. அப்போ அந்த ப்ராஜெக்டை ஹோல்டில் போடுறாங்க. அப்போ அந்த 2 பேருடைய டேட்டும் தானுட்டு இருக்குது. அப்போ சூர்யா வச்சு தனியாக ஒரு படம் பண்ணுறாரு, வெற்றிமாறன் வச்சு தனியாக பண்ணுறாரு. அது அவர்கிட்ட சிம்பு டேட் இருக்குது, உங்களுக்கு காலில் ஜாயின் பண்ணி விட்றாங்க. அதே மாதிரி தான் இவர் இந்த இதுலேயும் நடந்திருக்கு. ஓகே. அந்த படம் அவங்க சரியாக கதை ஒன்றும் செட் ஆகாதனால இவரை ஜாயின் பண்ணி விட்டு இந்த கம்பெனியில் பண்ணுறாங்க. சார் வெற்றிமாறன் ப்ரோமோ ஒன்று ஷூட் பண்ணாது சார், அது இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இன்னும் வரதா இல்லை. அதில் என்னென்னா ஒரு 10-12 கிலோ வெயிட் லாஸ் பண்ண வேண்டியது இருக்குது சிம்புக்கு. சிம்பு முதல்ல ஒரு போர்ஷன் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஓகே சார். அவர் என்ன சிஜியில் பண்ணிடலாமா டிஐஜியில் பண்ணிடலாமான்னு கேட்டிருக்காரு. இல்லை வெயிட் பண்ணுங்க சார்னு கிட்டத்தட்ட 10 நாளில் 12 கிலோ 11 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு சிம்பு. போய் நின்றுருக்காரு, அவரே பார்த்து மிரண்டு போயிட்டாராம். அந்த அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணி அந்த போர்ஷனை எடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த படத்தினுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ பார்க்குறப்ப டோட்டலாக 2 சிம்பா இருப்பார், லைவாகவே 2 சிம்பா இருக்கிறார். அதுக்காக கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அண்டு சிம்புவோடைய மிக முக்கியமான ப்ராஜெக்டாக தேசிங்க பெரியசாமி ப்ராஜெக்ட் இருக்குது சார். இப்போ வரைக்கும் அது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. என்னதான் சார் நடக்குது, அது நடக்குமா? இல்லை, அது ஒரு பெரிய பட்ஜெட் ப்ராஜெக்டை காட்டிலும் பெரிய பட்ஜெட், 100 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள பட்ஜெட்டு. கமல் ராஜ்கமலில் இருந்தார். அப்போ நிறையா கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்ட் கை மாறி கடைசியில் சிம்புவே பண்ணுறதாக இருந்துச்சு. சிம்பு தான் பண்ணுறாரு, சிம்புவோடைய ப்ரொடக்ஷன் தான் பண்ணுறாரு. அதுக்காக தான் ஆஃபீஸ்லாம் போட்டாங்க, அதெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா இமீடியட்டாக இந்த டேட்டு வெற்றிமாறன் டேட் வந்ததுனால இந்த ப்ராஜெக்டில் போயிட்டார். அதனால் அந்த கேப்பில் வந்து தேசிங்க பெரியசாமி மணிகண்டன் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அது இந்த ஆஃபீஸிலே தான் நடக்குது. ஓகே சார். சிம்பு போட்டு கொடுத்த ஆஃபீஸில் தான் நடக்குது. சிம்புடே சொல்லிட்டார், நீங்கள் ஒரு கேப்பில் ஒரு படம் பண்ணிட்டு வாங்க, நான் ஒரு படம் பண்ணிட்டு வரேன், வந்து கொஞ்சம் தெம்பா பெரிய படம் வேணும், நிறையா சேர்ந்து பண்ணுவோங்கிறதுக்காக அவர் மணிகண்டன் ஹீரோவா தேசிங்க பெரியசாமி படம் பண்ண போகிறாங்க. அது அனைமா ஒரு 2-3 நாளில் அனௌன்ஸ்மெண்ட் வருவது. ஓகே சார். அடுத்து மணிகண்டனுடைய லிஸ்ட் ஆஃப் படங்கள் இது இல்லாமல் வேறு என்னங்க சார் இருக்கு? நிறைய கமிட் பண்ணி வச்சிருக்காரு, எல்லாம் கதைகள் கேட்டுட்டு இருக்காரு. இப்போதைக்கு அடுத்து இமீடியட்டாக பண்ண போகிற படம் இந்த படம் தான். ரொம்ப நன்றி சார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசுவோம், மீண்டும் சந்திப்போம்.